உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா? அப்ப கண்ணில் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் உடம்புல இருக்கிற மலேசியா ஈஸ்ட் நம்ம ஸ்கேல்ப்ல செக்ரேட் ஆகிற ஆயில சாப்பிட்டுட்டு டெட் ஆகி ஆயிலிக் ஆசிட்ன்றதை ரிலீஸ் பண்ணும். இதனால ஸ்கேல்ப் ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். அந்த ஸ்கேல்ப்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஷெட் ஆகும். இதுதான் நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்றோம். நம்ம ஐடியில மெய்போபிங் கிளாண்ட்னு ஒன்று இருக்கு. அது மெய்போன்ற ஆயில செக்ரேட் பண்றதுனால நம்ம மேல சொன்ன ஈஸ்ட் ஐலிட்டுக்கு மைக்ரேட் ஆகி அந்த ஆயில சாப்பிட்டுட்டு ஆசிடை ரிலீஸ் பண்ணும். இதனால நம்ம ஐல இச்சிங், இரிட்டேஷன், இன்ஃபிளமேஷன்லாம் வரும். இதுதான் நம்ம செபோரிக் பிளெஃபரைட்டிஸ்னு சொல்றோம். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல பிளெஃபரைட்டிஸ் இருக்கு 95% ஆஃப் பீப்புளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு. டேண்ட்ரஃப் நம்ம சரி பண்ணலன்னா இந்த பிளெஃபரைட்டிஸை கடைசி வரைக்கும் நம்மளால சரி பண்ண முடியாது. இதுக்கு கரெக்டான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரான ஹேர் அண்ட் ஐ கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. டேண்ட்ரஃப் போனதுக்கு அப்புறமும் உங்க கண்ணில் பிளெஃபரைட்டிஸ் இருக்குன்னா உடனே ஒரு ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இது போலவே வேல்யூபிள் கண்டென்ட் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட இருந்து ரெகுலரா வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்க டேண்ட்ரஃப் இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பி கேர்ஃபுல்னு சொல்லுங்க.